குளியாபிட்டியவில் அமைக்கப்படவுள்ள மோட்டார் வாகன பொருத்தும் தொழிற்சாலை மற்றும் வாக்ஸ்வோகன் நிறுவனம் ஆகியன தொடர்பில் நாம் வெளிக்கொணர்ந்த தகவல்கள் குறித்து இன்று வாக்ஸ்வோகன் சர்வதேச நிறுவனத்திடம் உத்தியோகபூர்வமாக வினவினோம். வாக்ஸ்வோகன் நிறுவனத்தின் பெயரில் இலங்கையில் இதுவரை எவ்வித முதலீடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை என அந்த நிறுவனத்தின் தொடர்பாடல் பிரிவைச் சேர்ந்த கேத்தரின் ஹாக்மன் உறுதிப்படுத்தினார். தற்போது வாக்ஸ்வோகன் நிறுவனத்தின் புதிய தலைவர் வரவு செலவு மற்றும் முதலீடுகள் தொடர்பில் ஆராய்வதனால் சற்று தாமதமாகிறது. எனினும் ஆரம்ப முதலீட்டினை செனக் நிறுவனம் வழங்குவதுடன் அதன் பின்னர் அவர்கள் வருவதாக கூறியுள்ளனர். வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் வாக்ஸ்வோகன் தொழிற்சாலை குளியாபிட்டியவில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பலருக்கு தொழில்கள் கிடைக்கவுள்ளன. வாக்ஸ்வோகன் நிறுவனம் இலங்கையில் மேற்கொள்ளும் முதலீடுகள் தொடர்பில் அண்மைக்காலமாக அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்ட நிலையில் நேற்று முன்தினம் அதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. இது தொடர்பில் வாக்ஸ்வோகன் சர்வதேச நிறுவனத்திடம் மின்னஞ்சல் மூலம் நாம் வினவினோம். இந்த மின்னஞ்சலுக்கு வாக்ஸ்வோகன் நிறுவனத்தின் தொடர்பாடல் பிரிவைச் சேர்ந்த கேத்தரின் ஹோமன் பதிலளித்துள்ளார். தமது நிறுவனம் இலங்கையில் எவ்வித முதலீட்டையும் மேற்கொள்ளவில்லை என அவர் உறுதிப்படுத்தினார். இலங்கையில் வாக்ஸ்வேகன் நிறுவன பேரில் முதலீடுகளை செய்வதற்கு இதுவரை எவ்வித திட்டமும் இல்லை. இந்த விடயம் தொடர்பில் இப்போதைக்கு இதனை மாத்திரமே கூற முடியும். இதேவேளை வாக்ஸ்வோகன் நிறுவனம் இலங்கையில் முதலீடுகளுடன் தொடர்புபடவில்லை என இலங்கைக்கான ஜெர்மன் தூதரகம் உறுதிப்படுத்தியதாக ஊடகவியலாளர் நாமினி விஜயதாச ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இந்த அளவு மக்களை ஏமாற்றும், நாட்டு மக்களுக்கு பொய் கூறும் வெஸ்ட்மினிஸ்டர் பிரதமர் ஒருவர் உலகில் இருக்க மாட்டார். வாக்ஸ்வோகன் நிறுவனம் தொடர்பில் பிரதமர் பொய் கூறியுள்ளார். முறிகள் சம்பவத்தின் போது குற்றவாளிகளை அவர் பாதுகாக்க முயற்சித்துள்ளார். அரசாங்கத்தில் உள்ள ஊழல்வாதிகளை அவர் பாதுகாத்துள்ளார். மஹிந்த ஆட்சியில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் சுதந்திரமாக செயற்படுவதற்கு இடமளித்துள்ளார். அவர் ஜனநாயகத்தை மதிக்கும் தலைவர் என்றால் கூறிய பொய்களுக்காக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். அடுத்த தேர்தலில் பிரதமர் தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதனை அப்போது மக்கள் தீர்மானிப்பார்கள். வெளிப்படையாக முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கும்போது மக்களை தவறான வழியில் இட்டு செல்வதற்காக இவ்வாறு பொய் கூறுவது மிகவும் அருவருக்கத்தக்கது. இது மிகவும் கீழ்த்தரமான செயல் என்பதை ஊழலுக்கு எதிரான முன்னணி என்ற வகையில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொய்களை கூறி ஊழலில் ஈடுபடும் அதேவேளை மத்திய வங்கியின் முறிகள் மோசடி உள்ளிட்ட விடயங்களில் தவறிழைத்த தமது நண்பர்களை பாதுகாப்பதற்கு அவர் முயன்றுள்ளார். அந்த விசாரணைகளை மூழ்கடித்து தமது நண்பர்கள் நாட்டின் வளங்களை சூறையாடுவதற்கு தேவையான சூழலை உருவாக்கியுள்ளார்.